ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து மான் ஓடிட்டுருக்கு. நான் வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய மான் வரும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காட்டியிருப்பேன். இது வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான். வாக்கிங் போயிட்டுருக்கும்போது மான் ஓடிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இது பண்ண பொட்டேட்டோ, வீட்டில் வளர்ந்த பொட்டேட்டோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து சின்னதாக வந்து வளர்ந்து எடுத்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். பட் ஆனால் நான் வச்ச அந்த கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்குலாம் நிறைய வந்து அனிமல் சாப்பிட்ருச்சு. பட் இது நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணி வைக்கணுன்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ஸ்கூல் விலாகில் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இங்கே வந்து ஸ்கூல் சப்ளைஸ்னால் வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம என்னென்ன வேணும்னு லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து எல்லா கடையிலையுமே ஒரு சென்டராக வந்து வச்சுருவாங்க. நமக்கு அந்த லிஸ்ட்டை பார்த்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி. இது வந்து நான் எடுத்தது வால்மார்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த டைம் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்கூல் சப்ளை அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் நிறைய பேக் பேக்ஸ் எல்லாமே வரும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் பேக் பேக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதை வந்து நம்ம சேல் பார்த்து, அதாவது இந்த ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 2 வீக்ஸில் பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாமே வந்து சேலுக்கு வந்துடும். அந்த டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த டைம் எடுக்கிறதுமே கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். புதினா சட்னிக்கு வந்து புதினாவை நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலையும் வரமிளகா, இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எந்த எள்ளு இருந்தாலுமே நம்ம போடலாம். இதே வந்து நம்ம துவையலாகவும் அரைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சட்னி மாதிரி செய்ய போகிறேன். இப்போ வெள்ளையில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுறேன். அது நல்லா வெடிக்கணும். எள்ளு வந்து நல்லா வெடிக்கணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணியிருக்க புதினா இலை எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணி வதக்க போகிறேன். புதினா இலையை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வதக்கினா போதும், டக்குன்னு சுருங்கிடும். அப்புறம் வந்து இரும்பு பேனில் நம்ம எப்போதுமே செய்யும்போது செஞ்சோடனே இம்மீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நல்லது. எப்போதுமே இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா அதிலே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அந்த ஹீட்டு குறையும் போது துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அது மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். மற்றபடி இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காயும் வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ரொம்பலாம் வதக்கலை, லைட்டாக வதக்கிட்டு இந்த அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூண்டு வந்து ஃபஸ்ட்டே போடுறாருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கார்லிக் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து மிக்சியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பூண்டு பொடி இல்லாதவங்க வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறோம்ல அந்த டைம்லேயே வந்து ஒரு 2 பல்லு ஆட் பண்ணால் போதும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து கார்லிக் பவுடர் என்கிட்ட இருக்கிறனால டக்குன்னு ஈஸியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து புதினா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். வதக்கி ஆறினோடனே வந்து நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் அது தாளிப்பு கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தாளிப்பு கடுகு, உளுந்து, அதுக்கு சோம்பு போடுவேன் நான். யூஸ்வலாக வந்து தேங்காய் சட்னி நம்ம செய்யும்போது தேங்காய் கலந்த அந்த சட்னி எதுவாக இருந்தாலுமே அதில் சோம்பு போட்டு தாளித்தா அது நமக்கு டைஜஷனுக்கும் நல்லது, அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதுதான் புதினா சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து லோகன் வந்து சைக்கிள் ரொம்ப நல்லாவே ஓட்டுறான். இந்த சைக்கிள் வந்து ஈகனுக்கு 5 வயசு இருக்கும்போது நாங்கள் திரும்ப யூஎஸ்க்கு வரும்போது அவனுக்கு ஃபஸ்ட்டு டைம் வாங்கின சைக்கிள். அதை வந்து இவ்வளோ நாள் இருந்து இப்போ லோகனையும் வந்து 4 வயசில் வந்து ஓட்டுறான். இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். அடுத்து வந்து ஈகனுக்கு வந்து நாங்கள் மோவர் வந்து கற்றுக் கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் லாஸ்ட் இயர் வந்து அவங்க அப்பா மடியில் உட்காந்து ட்ரை பண்ணுவான். பட் இந்த இயர் வந்து கொஞ்சம் ஹைட்டானனால அவனே வந்து ஸ்லோவாக ஓட்ட ட்ரை பண்ணுறான். இங்கே வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டைம் வந்து வீட்டில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பசங்க வந்து பக்கத்து வீட்டுக்கு, எதிர்த்த வீட்டுக்கு யாருக்கு வேணாலுமே வந்து மூவ் பண்ணி கொடுத்து காசு வாங்கிக்குவாங்க. அது மாதிரி வந்து ஒரு நாள் பக்கத்தில் வந்து
அவங்க வந்து ட்ரிப் போயிருந்தாங்க. அப்போ வந்து செடிக்கு தண்ணி விடணும்னு ஈகன்ட்ட கூட அவங்க வந்து சொல்லி, "நீ எனக்கு வந்து செடிக்கு தண்ணி விடு, நான் உனக்கு வந்து இது என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அமௌண்ட் கொடுக்குறேன்" அப்படின்னாங்க. நான் கூட வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, "இல்லை, இப்படி தான் வந்து இங்கே எல்லாமே வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த காசோட வேல்யூவும் தெரியும், அதே மாதிரி ஒரு வேலை செய்யணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும்." அதெல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு. இப்போ வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு டின்னருக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தாவோட. அவங்க வந்து ஒரு நாள் டின்னர் போகலான்னு ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு அன்னைக்கு தான் போக முடிஞ்சுது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அவங்கள பற்றி பேசணுன்னாலே நிறைய பேசலாம். அவங்கள வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாத்தாக்கு 95 வயசாக போகுது. பாட்டிக்கு வந்து 86, அந்த 85க்கு மேலே தான் அவங்களுக்கு. பட் ஆனால் வந்து அவங்கள பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆவேன். ஏன்னா வந்து அவங்களோட வேலைகளை அவங்களே பண்ணுவாங்க. அந்த தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ரீசெண்ட் டைமில். அப்போ வந்து அவங்க இந்த தெருவில் அவங்க நினச்சிருந்தா கூப்பிட்ருக்கலாம் யாரை வேணாலுமே. பட் அவங்களே ட்ரைவ் பண்ணி போய் அவங்களோட வேலையை அவங்களே பார்ப்பாங்க. அது இல்லாமல் என்கிட்டையும் சொல்லுவாங்க, "வா, நான் உனக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறேன். லோகனை அது ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணணுமா, இல்லை ஷாப்பிங் போகணுமான்னு என்னை அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை பேபி சிட்டிங் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாங்க, ஹெல்ப் பண்ணணுமான்லாம். பட் அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். நான் வந்து முடிஞ்சளவு மேனேஜ் பண்ணிடுவேன். பட் ஆனால் வந்து அவங்க கேட்குறதே வந்து பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட அந்த நம்ம இருந்தாலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுவேன். அவங்கள்ட்ட நம்ம பேசினாலே வந்து ரொம்ப அவங்க ஃபேமிலி பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரெல்லாம் வந்து லோகன் ஏஜ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவங்களோட ஃபோட்டோஸை வந்து காட்டுவாங்க. எப்போ மீட் பண்ணாலுமே வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க, "நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்தது நாங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம்னு" அவங்க சொல்லுவாங்க. பட் நான் சொல்லுவேன், "நாங்கள் தான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். இவ்வளோ வந்து உங்கள் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது." ரொம்ப அன்பானவங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்கள வந்து பழகுனா தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே எங்களுக்கு தேவையானது ஏதாவது இப்போ நம்ம லானுக்கு தேவையானதோ, இல்லை வீட்டுக்கு தேவையானது ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த தாத்தா. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து க்ரீன்ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடம். அங்கே இருக்கிற பில்டிங் தான் இது. இங்கே வந்து கோர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிட்டியில் இருக்கும். அந்த க்ரீன்ஃபீல்ட் சிட்டிக்கான கோர்ட் ஹவுஸ் இது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இது வந்து பில்ட் பண்ணது 1898ல். ஸோ மோர் தென் 120 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த பில்டிங். லைம்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, கேசல் மாதிரி. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வந்து டூர் ஆஃப் இட்டாலி அப்படின்னு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து தாத்தா பாட்டி வந்து எப்போதுமே சாப்பிட்ற ஒரு இடம்னு சொன்னாங்க. எங்களுக்குமே இட்டாலியன் ஃபுட் பிடிக்குமா என்னென்னலாம் செக் பண்ணாங்க. நாங்கள் வந்து எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணுவோம். இட்டாலியன் வந்து எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணலான்னு வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க தான் பாட்டி. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட பாட்லக் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் அவங்கள. ஸோ என்ன ஆர்டர் பண்ணலான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து யூஸ்வலாகவே வந்து நிறைய சீஸு, இட்டாலியன் ஃபுட்டில் வந்து சீஸு நல்லா க்ரீமியாக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லா ஆலிவ் கார்டன் இங்கே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூப் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து பாட்டி ஆர்டர் பண்ண சாலட். அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும்னா பாஸ்தா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கொண்ட கடலை, அப்புறம் வந்து கிட்னி பீன், நம்ம ராஜ்மா சொல்லுவோம்ல, அது இருக்கும். கேரட் நல்லா இருக்கும். அது கூட வந்து கிராக்கர்ஸ்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உள்ளே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து ஃபேட்டச்சினி அல்ஃபேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாலே வந்து நல்லா க்ரீமியாக வந்து ஒயிட் சாஸ் வச்சு பண்ணுறது. அல்ஃபேடோ சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சு நல்லாயிருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
அவனை cheese and more cheese. இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு டே அன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்கள வந்து நான் பார்த்து நிறையவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இந்த வயசுலேயும் வந்து தன்னோட வேலைகளை நம்மளே செய்யணுன்றது வந்து இந்த ஊரில் வந்து நான் வந்த நாள்லேருந்து பெரியவங்களை பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து நம்ம பேசினோன்னா ஃபுல்லாகவே வந்து நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட பழக்கம் நிறைய பேசுவாங்க, நிறைய ஷேர் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த டைமே வந்து ஒரு குவாலிட்டியான டைமாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து அந்த பேர குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து பேர குழந்தைங்களுக்கு அவங்களோட பேர குழந்தைங்களுக்குலாம் அவங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்மையிலே வந்து அதாவது சேர்ந்து ஒன்றா இருக்கலையே தவிர பட் தள்ளி இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டேர்ன் எடுத்து எல்லாரையும் போய் பார்க்குறது அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாட்டி வந்து இப்போ அவங்களோட கொள்ளு பேத்தி பேரனோட வீடியோ தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க வந்து ஃபன்னாக செய்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங், நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரு நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே ஒரு மெமரபிளான டே அன்னைக்கு வந்து. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். நிறைய கேம்பிங் வீடியோ அதே மாதிரி ஆர்வி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.